எங்க கடை பேர் மதுரை வாயில் பாண்டியன் மெஸ். எங்க கடை வந்துட்டு மதுரை வாயில்ல ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல மீனாட்சி ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்கு. இந்த கடை வந்து 1.5 இயர்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து சின்ன கடையா இருந்துச்சு. இப்ப 2 மந்த்ஸா வந்து இந்த கடை இருக்கு. எங்க வீட்டுக்காரர் ஊர் காரைக்குடி, கோணாப்பட்டி திருமயம். அதனால அந்த அவங்க ஊர் ட்ரெடிஷ்னலா பண்ணணும்னு சொல்லிட்டு அது நமக்கு பழக்கப்பட்ட டேஸ்ட்ன்றதுனால அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில திரிஞ்சு வந்து ரிலாக்ஸா இங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூலிங்கா இருக்கும். அடுத்த காரணம் வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கணும். இப்ப வீட்டுல சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஒரு குடோன் மாதிரி இல்லாம காற்றோட்டமா சாப்பிடும் போது பீஸ்ஃபுல்லா சாப்பிடணுன்றதுக்காக தான் கூரை செட். சாப்பாடு வந்து 100 rupees வித் சைட் டிஷ்ஷோட வரும். ஒரு மீன் இல்ல பாயில்ட் எக் இல்லனா ஆம்லெட் ஏதாவது ஒண்ணு சாப்பாடோட வரும். சாப்பாட்டுல வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு. சைட் டிஷ் வந்து எப்பயுமே தலைக்கறி, போட்டி, எறா, சிக்கன், கடம்பா, சிக்கன் ஈரல் இருக்கும், மட்டன் ஈரல் இருக்கும். ஆனா டெய்லி வந்து தலைக்கறி, போட்டி, சிக்கன், எறா, கடம்பா. சைட் டிஷ் வந்துட்டு 80 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆள் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 80 rupees கரெக்டா இருக்கும். அது 100 கிராம் இருக்கும் ஒவ்வொன்றும். இப்ப 2 பேர் வந்தீங்கன்னா 120 rupees. அது வந்து 300 கிராம் இருக்கும். டபுள் த குவான்டிட்டியா இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து சாப்பிட்டா ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஒரு 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். மீன் வந்து 20ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் 30, 40, 50. எங்களோட அதிகபட்ச ரேட்டே 99 rupees வஞ்சர மீன். வஞ்சர மீன் வந்துட்டு எல்லாரும் சாப்பிடணும். இப்ப நான்லாம் கடைக்கு போனேன்னா வஞ்சர மீன் வாங்கணும்னு சொன்னாலே வேணாம்னு சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம சாப்பிட்றது 100 ரூபாய் சாப்பாடா இருந்தாலும் வஞ்சர மீன் வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படி இருக்கும். நமக்கு லாபம் இல்லைனாலும் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்தாலும் அந்த மீனை சாப்பிட்டு நான் வஞ்சர மீன் சாப்பிட்டதே இல்லைன்ற ஒரு ஃபீல் யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் 99. மதுரை வாயில் சைடு வந்தீங்கன்னா எங்க கடையில ஒரே ஒரு வாட்டி சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே எங்க டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு தான். நீங்க வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணீங்கன்னா எங்க சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க. வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும்.